கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த தனகனந்தல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட தண்ணீரை குடித்த 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது தனகனந்தல் கிராமம். இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த குடும்பத்தினருக்கு அங்குள்ள 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் சரிவர விநியோகிக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் இது குறித்து புகார் தெரிவித்துள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டார் பழுதானதால் இந்த குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. பின்னர் மின் மோட்டார் சரி செய்யப்பட்டு மீண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மூலமாக பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலமாக வெளிவந்த தண்ணீரை குடித்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி மயக்கம் மற்றும் பேதியுடன் அவதிப்பட்டுள்ளனர். உடனடியாக அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அறிந்த சுகாதாரத்துறையினர் உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தண்ணீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.